எத்தனை நல்லவர் இயேசு நல்லவரை பலதரஷபரா. Glory, hallelujah. ஆத்துமமே என் முழு உள்ளமே ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்புமை ஆதரித்த ஆண்டவரை தொழுதேற்று. ஆத்துமவே கரை ஸ்தோத்தரி முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஆத்துமவே கர்த்தரை ஸ்தோத்தரி முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. நன்றி அப்பா. ரேப்ரகா பரபரா தரபரா சிவரகா பரபரா தரபா ஓலா பரபரா பரபரா தரபரா சிவரபரா பரிபரா. ஹல்லேலூயா. எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை. ஆமே, அவர் செய்த நன்மை நினைத்து உள்ளத்தாளத்திலிருந்து ஹல்லேலூயா. அவர் நம்முடைய குற்றங்களை எல்லாம் மன்னித்தார், நோய்களை குணமாக்கினார். நடந்தாலும் படுத்தாலும் அவர் நம்மை சூழ்ந்திருக்கிறார். நன்றி ஹல்லேலூயா. நன்றி ராஜா இயேசு ராஜா. 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 அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா. நன்றி அப்பா. அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா. உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உன்னதர் மறைவில் வல்லவன் நிழலில் என்றும் தங்குவேன். உன்னதர் மறைவில் வல்லவன் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்போன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். சொல்லுவோம் ஹல்லேலூயா. தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி
அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடயம். அல்லேலூயா ஆனந்தமே. நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அம்மே நன்றியப்பா. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் செல்லுவே. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவே. வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் நமக்குண்டு. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. சொல்லுமா அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஷபரகபலபரி பலதரபரகப ஊரபரப. நல்ல துதிங்க துதிங்க. ரெபலபரபலம். இயேசுவை நேசிக்கிறோம் மாத்திரமன்னான நான் இன்னும் நன்றியுடன் துதிப்பேன். இன்னும் நன்றியுடன் துதிப்பேன். போரில் முதல் எழுந்ததினா சீரோஸ்தியின் தடையானீரே. தயாவும் சரீரம் பொருந்திடவே மயாளி தீரப்போஸ்தலரை. இயேசுவை நேசிக்கிறோம் மாத்திரமன்னான நான் இன்னும் நன்றியுடன் துதிப்பேன். இன்னும் நன்றியுடன் துதிப்பேன். அறிந்தே என்னை அழைத்தீரே. பேராய் நீர் இருக்க அவியால் அபிஷேகித்தீர் என்னையுமே. சாயலில் நான் வளர அவியால் அபிஷேகித்தீர் என்னையுமே. சாயலில் நான் வளர இயேசுவை நேசிக்கிறோம் மாத்திரமன்னான நான் நன்றியுடன் துதிப்பேன். நன்றியுடன் துதிப்பேன். ஓ நன்றியுடன் துதிப்பேன். நன்றியப்பா. ரபரகபரபலபரி பலதர ஷபரகபலபரபா. ஓ கடந்ததை நினைத்து கலங்காதே. நடந்ததை மறந்து விடு. நடந்ததை நினைத்து கலங்காதே. நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார். இன்றே நீ காண்பாய். சொல்லுமா கர்த்தர் புதியன செய்திடுவார். இன்றே நீ காண்பாய். இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம். நல்ல கரங்களை தட்டி கலங்கிடவே வேண்டாம். இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். நல்லதொரு போராட்டம். நல்லதொரு போராட்டம் போராடுவோம். விசுவாசம் காத்துக் கொள்வோம். நல்லதொரு போராட்டம் போராடுவோம். விசுவாசம் காத்துக் கொள்வோம். நீதி
நமக்கு உண்டு. நேசர் வருகையில் தந்திடுவார். நீதியின் பீடம் நமக்கு உண்டு. நேசர் வருகையில் தந்திடுவார். நேசர் வருகையில் தந்திடுவார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார். இயேசு கைவிட மாட்டார். இயேசு கைவிட மாட்டார். நன்றிய பரபரவ. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். குருடரின் கண்களை திறந்தவர். அவர் நல்லவர், நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர். அவர் நல்லவர், நல்லவரே. குருடரின் கண்களை திறப்பவர். அவர் நல்லவர், நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர். அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் சர்வ வல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளதே. வியாதியின் விடுதலை தருபவர். அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாவங்கள் யாவும் பரிசுத்தர். அவர் நல்லவர், நல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர். அவர் நல்லவர், நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர். அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், என்றென்றும் மாறாதவர். நன்றியப்பா. ஆமென். இயேசு நல்லவர். சொல்லுங்க, இயேசு நல்லவர், அவர் மாறாதவர். இயேசு நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ரெண்டு கரங்களை உயர்த்தி இயேசு நல்லவர், அவர் கிருபை என்றும். ஆமென். ஆறுதல் அளிப்பவர். அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார். அவர் நல்லவர், நல்லவரே. துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர். அவர் நல்லவர், நல்லவரே. பாரங்கள் யாவையும் நீக்குவார். அவர் நல்லவர், நல்லவரே. நல்லவர், சர்வ வல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் நல்லவர், இயேசு ரொம்ப நல்லவர். நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். ஓ ஷதரபரகப். இயேசு நல்லவர். ஹalleluya. என்றென்றும் மாறாதவர், என்றென்றும் மாறாதவர். சந்தோஷம் என்னுள்ளில் சந்தோஷம். இயேசு சந்தோஷம். சொல்லுமா, சந்தோஷம் என்னுள்ளில் சந்தோஷம். இயேசு வந்ததால் சந்தோஷம்.
பாவம் போக்கினதால் சந்தோஷம், என் சாபம் நீக்கினதால் சந்தோஷம், பாவம் போக்கினதால் சந்தோஷம், சாபம் நீக்கினதால் சந்தோஷம். கைதட்டி பாடிடு எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி பாடிடு மகிழ்ந்து பாடிடு எல்லோரும் கொண்டாடுவோம். ஹல்லேலூயா 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 ஆமென் ஆமென். ஹல்லேலூயா 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 ஆமென். சந்தோஷம் என்னுள் சந்தோஷம், என் இயேசு வந்ததால் சந்தோஷம், சந்தோஷம் என்னுள் சந்தோஷம், என் இயேசு வந்ததால் சந்தோஷம். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புது கிருபைகளை ஊற்றுங்கப்பா. பாடுமா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. சொல்லுமா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூரணம். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூரணம். எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும். என் வறட்சிகள் செழிப்பாகட்டும், என் வறட்சிகள் செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, எங்கள் வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. எங்கள் கண்ணீருக்கு பதிலாக, எங்கள் கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த காணிப்பை தாரும் தேவா, ஆனந்த காணிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. சொல்லுமா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை, புது கிருபை தாரும் இந்த கிருபையை ஊற்றுங்கப்பா, புது கிருபையை ஊற்றுங்கப்பா, கிருபையை ஊற்றுங்க டாடி, கிருபை புது நைஸ்வரத்தை கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா. புது பலனை தாரும், புது கிருபை தாரும். தேவனால் தாரும் தேவா. பயம் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க
பாதைகள் சீர் பொருந்த சமாதானம் நான் பெற்றிட, சமாதானம் நான் பெற்றிட புது கிருபை தாரும் தேவா, பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ரகதன ஷீகபர கந்தோரபோ யாதன ஹந்தோர ஷீகபர கந்தோரந்தன கரபல் ஏதினார் யாங்கார் யாந்தோர ஷீகி பிராம் கந்தரவா. ஓ மகிமே தேவ மகிமே தேவ மகிமே தேவ மகிமே ஈபன ஹந்துன ஹந்தரபல் ரேகானா ஷீகபர கந்தோரக ரேகானா ஷீகபர ஹந்தோரபல் ஏதின ஹந்தோரபா. மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும். ஹல்லேலூயா. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே, சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, அவர் சமூகத்தில் சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே, சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, அவர் சமூகத்தில் சந்தோஷமே. கர்த்தரின் யுத்தத்தில் நாம் நிற்கும் போது கலங்கிட தேவையில்லை. கைகளை உயர்த்தி ஆராதித்தால் பெருமெற்றியை தந்திடுவார். கர்த்தரின் யுத்தத்தில் நாம் நிற்கும் போது கலங்கிட தேவையில்லை. கைகளை உயர்த்தி ஆராதித்தால் பெருமெற்றியை தந்திடுவார். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே, சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, அவர் சமூகத்தில் சந்தோஷமே. போராட்ட பாடுகள் நம் வாழ்வில் வந்தால் சோண்டிடவே வேண்டாம். உலகத்தை ஜெயித்தவர் நம்மோடு இருக்கையில் ஜெயம் 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 நமக்கே. போராட்ட பாடுகள் நம் வாழ்வில் வந்தால் சோண்டிடவே வேண்டாம். உலகத்தை ஜெயித்தவர் நம்மோடு இருக்கு ஜெயம் 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 நமக்கே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே, சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, அவர் சமூகத்தில் சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே, சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, அவர் சமூகத்தில் சந்தோஷமே. நன்றி 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 அப்பா. அப்பா உடைய சமூகத்திலே ராஜா, உடைய சமூகத்தில் மாத்திரம் தகப்பனே. அப்பா சந்தோஷம் உண்டு தகப்பனே, சமாதானம் உண்டு தகப்பனே, உடைய வலது பாசம் மாத்திரம் தகப்பனே. ஓ மாறாத நித்திய பேரின்பம், நிலையான பேரின்பம் உண்டு தகப்பனே. ஓ நன்றி அப்பா நன்றி அப்பா. உடைய பிரசனத்துக்கு நன்றி ராஜா. அப்பா உடைய பிரசனை இறங்கட்டும், ஒவ்வொரு நிரப்பட்டும். ஆராதிக்கின்ற இடங்கள்ல அப்பா உண்மை உயர்த்துகின்ற இடங்கள் இப்பொழுது தேவ பிரசன்னம், தேவனுடைய மகிமை, தேவனுடைய வல்லமை அலை அலையாய் அலை அலையாய் இறங்கட்டும், நிரப்பட்டும், மகிமை நிரப்பட்டும். ஒவ்வொரு அனலாய் மாற்றுங்க ராஜா. உடைய பரலோக சந்தோஷத்தால நிரப்புங்க. உலகம் கொடுக்கும் சமாதானம் அல்ல, என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்துக்க என்று சொன்ன கர்த்தாவே. அப்பா உங்க சந்தோஷம், உங்க சமாதானம், உங்க தெய்வீக நன்மை பள்ளி இறங்கட்டும் இயேசு நாமத்தாலே. ஓ மகிமை தீரா வார கந்த ரக ஹந்தோரபல் ஏகினா சந்துனா ஹந்தோரபல் லேகினா ஹந்தோரபல் ஏகினா ஹந்துரா சந்தரியா காந்தே
ஏகமானா வந்த ராக்கமா மகிமை இறங்கட்டும். ஆராதிக்கிற ஜனங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும். அப்பா எல்லா கையை கட்டி கட்டுகளை போடு, அறுக்கப்பட்டு போட்டோம், அறுக்கப்பட்டு போட்டோம். எல்லா கட்டுகளை போடு ஏசு நாமத்திலே. காலில் உள்ள கட்டுகள் அப்பா, வருமான கடைசி கட்டுகள், சமாந்த கட்டுகள் அப்பா, கவலை எல்லா கட்டுகளை போடு எரிக்கப்பட்டு போட்டோம், எரிக்கப்பட்டு போட்டோம், எரிக்கப்பட்டு போட்டோம். ஓ ரியாங்க மாசம் பம்பா ரியாந்தரபா மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும். ரேக்கேனா ரியாங்க ஹந்துனாங்கள் ஏசபார ஹந்துனா சந்தரபா. தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ அக்னி இறங்கட்டும். ஓ ராகா தானா ஷீகா பாராகவா. அளவில்லாத வல்லமை, அளவில்லாத வல்லமை, அளவில்லாத வல்லமை. ஷெக்கினா மகிமை போல இறங்கட்டும். ரேக்கினா மன ஹந்துனாபால் எல்லா மன காயங்கள் மாறட்டும், மாறட்டும், மாறட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ கைகள் தட்டி, கைகள் தட்டி, கைகள் தட்டி. ஹல்லேலூயா. கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம், களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம், களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டிப்பா நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகம செய்திடுவார். நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகம செய்திடுவார். களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம், களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம், களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஓ ராந்தா ராதா நஷிகா பாரகா தந்தரபத். ஓ அப்பாவுடைய சமூகத்திலே ஓ அகமகிழ்ந்து களி கூறுவோம். ஓ தேசமே, தேசமே நீ பயப்படாதே, கர்த்தர் உனக்கு பெரிய காரியமே செய்வார். நீ மகிழ்ந்து களி கூறு இயேசுவின் குமார்த்தே, நீ மகிழ்ந்து களி கூறு. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி இதோ ஓ உன்னுடைய எல்லா சத்துக்களை உன்னை விட்டு ஏற்ற வெளியில விலக்குவார். இனி நீ தீங்கை காணாது இருப்பார், இனி நீ தீங்கை காணாது இருப்பாய். சொல்லுமா ஜீவனுடைய நாளெல்லாம் நன்மை கிருபை மாத்திரமே, நன்மை கிருபை மாத்திரமே என்னை தொடரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரேகை நேமா ரங்க தந்தரபல் ஏதேனா ஷீகா பராக்க மந்தரபோ. ஓ மகிமை, மகிமை, மகிமை. ரேகா நா ஷீகா பராக்கபா. அடி மகிமை மூடட்டும், மூடட்டும், மூடட்டும். ரேகா நா ஷீகாபா. கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தங்களை ஓ நம் வாழ்விலே நிறைவேற்றி முடிக்கும் வரை அவர் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவர் நம்மை ஒரு நாளும் விட்டு விலக மாட்டார். ஆபத்து காலத்தை நோக்கி கூப்பிட்டால் அவர் நம்மை விடுவிப்பாரே. ஆபத்து காலத்தை நோக்கி கூப்பிட்டால் அவர் நம்மை விடுவிப்பாரே. எனவே களி கூறுவோம், களி கூறுவோம்.
கத்தர் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூர். அவர் நம்மை வாளாக அல்ல தலையாய் வாழ அழைத்துள்ளார். நாம் கீழாக அல்ல மேலாய் மாறுவோம். அல்லேலூயா பாடுவோமா? வாழாக்காமல் அவர் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். வாழாக்காமல் அவர் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். எனவே களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம். எல்லா கவலைகளையும் மறந்து தேவ சமூகத்திலே கர்த்தர் மேல் உன் வார்த்தை வைத்தது அவருடைய ஆதரிப்பார். நீதிமானை ஒரு நாள் தள்ளாட விட மாட்டார். நம்முடைய எல்லா கவலைகள் பாருங்கள் அவர் மேல் வைத்துட்டு நாம் அவருடைய நாமத்தை சங்கீதங்களால கீர்த்தனம் பண்ணுவோம். அவர் நாமமே வல்லமை பெரியது. அவர் ஒருவரே உயர்ந்தவர், அவருடைய துதிக்கு பார்த்தவர். அப்பா நாங்கள் போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம். ஏற்றம் நீரே பெரியவர் ராஜா, நீரே கத்துக்கு பார்த்தவர். ஓ உம்மை வேண்டுகிற ராஜா, நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர் ராஜா. ஓ ராகா மாரா கந்தா ராகமா நன்மைகள் கிருபையில் இறங்கட்டும். தடைப்பட்ட நன்மைகள் அப்பா இந்த புதிய வாரத்துல பிள்ளைங்களுக்கு கிடைக்கணும் தகப்பனே. எல்லா ஆசீர்வாதங்களுக்கு அப்பா தடைகள் எல்லா காரியங்களும் இப்ப எரிக்கப்பட்டு போட்டோம், முன்னேறிட்டோம். அப்பா ப்ரமோஷன் கிடைக்கட்டும், வீடு கட்டட்டும், குழந்தைகள் பிறக்கட்டும். அப்பா திருமணம் ஆகட்டும் தகப்பனே, தொழில் விருத்தி அடையட்டும் தகப்பனே. எல்லா சாபங்கள் பின்தொடர்ந்த எல்லா சாபங்கள் தலைமுறை சாபங்கள் எரிக்கப்பட்டு போட்ட எல்லா அஸ்திரத் வல்லமைகள் ஆகா வல்லமை இயேசு வல்லமைகள் எரிக்கப்பட்டு போட்ட எல்லா அப்பா தகப்பனே. ஓ பாகால் வல்லமைகள் எரிக்கப்பட்டு போட்டோம். போராடுகின்ற எல்லா வான மண்டல வல்லமைகள் எரிக்கப்பட்டு போட்டோம். வலுசேபங்கள் செயல்கள் எரிக்கப்பட்டு போட்டோம். அந்த லோகாதிகள் துரைத்தினங்கள் ஆவிகள் எரிக்கப்பட்டு போட்டோம் ராஜா. சங்கா ராக்கா அந்தரமா எல்லா அந்த காலங்களும் இலகட்டும். தேவ மகிமை இறங்கட்டும். இருள ஸ்தலங்கள்ல அப்பா உம்முடைய வெளிச்சம், நீ மகிமை வெளிச்சம் பிரகாசிக்கணும். எலும்பு எலும்பு சீயோனு வல்லமை தருத்துக்கள் எலும்பி பிரகாசி. உன் ஒளி வந்தது. தேவ மகிமை தேவ அக்கினி இறங்கட்டும். ஓ ராகா பராகா தீன் தாராந்து அபால் ஏசா மராக்கு அந்தரமா. ஓ தேவையில்லாமல் கால்களை அலைக்கின்ற எல்லா ஆவிகள் எரிக்கப்பட்டு போட்டோம். ஓ வீணாக அப்பான்னு விரும்பாத இடங்களுக்கு செல்ல வைக்கின்ற ஆவிகள் எரிக்கப்பட்டு போட்டோம். கால்களை அக்கினட்டும். உங்களுடைய சித்தம் மாத்திரம், உங்க சித்தம் செய்யற இடத்துல மாத்திரம் செல்லட்டும் தகப்பனே. ஓ மகிமை இறங்கட்டும். எல்லா அழு சர்ப்பங்கள் சர்ப்பத்தின் ஆவிகள் கட்டப்பட்டு எரிக்கப்பட்டு போட்டோம். தேவ அக்னி இறங்கட்டும், தேவ அக்னி இறங்கட்டும். ரீகானா ரியாந்தரபால் ஏகானா ஷீகாபா ராந்தரபாம். மகிமை மகிமை மகிமை. ஓ ஒரு அணுள்ள ஜீவி உண்டாகட்டும். குளிர்மாலா இல்லாமல் அணுமில்லாமல் இருக்கின்ற அப்படிப்பட்ட சுபாவங்கள் மாறட்டும். அப்பா அனலாய் மாறட்டும், அனலாய் மாறட்டும். அப்பா தகப்பனே எல்லாம் வெதுவெதுப்பான தன்மைகள் மாறி போகட்டும். பின்மாற்றங்கள் மாறட்டும். சமூகத்தில் திரும்பட்டும். அக்னி 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 ஷேலா ரங்கா தந்து நந்தலபம். நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். பாகால் தெய்வமானால் பகாலை பின்பற்றுங்கள். கர்த்தன் தெய்வமால் கர்த்தரை மாத்திரம் பின்பற்றுங்கள். ஓ 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஓ ஒருனை பகைத்தோர் அசனை பண்ணுவான், ஒரு நேசிப்பான் அசனை பண்ணாங்க. அப்பா உமக்கே ஊழியம் செய்ய, உண்மை சேவிக்க கிருபை இறங்கட்டும். ஆதி அன்பு இழந்த குமார்கள் குமார்த்திகளும் அப்பா ஆதி அன்புக்கு திரும்பட்டும் தகப்பனே. உன்னை கல்வாரி அன்புக்கு திரும்பட்டும். உண்மை நோக்கி திரும்பட்டும் அப்பா. உங்க ரட்சிப்பை உணரட்டும் அப்பா. உங்க ரட்சிக்க அனுபவிக்கிட்டே அப்பா. உங்க தியாகத்தை உணரட்டும் தகப்பனே. அப்பா உடைய நாமம் அறியாத ஜாதிகள் மேல உங்க ரட்சிப்பை அபிஷேகம் இறங்கட்டும். உண்மை நோக்கி திரும்பட்டும். உண்மை ஆராதிக்கின்ற நானும் என் வீட்டாரோம் என்றால் கர்த்தரே சேவிப்போம். அவர் என்னை புல்லுள்ள இடங்களை மேய்ப்பார். அமர்ந்த தண்ணீரில் என்னை கொண்டு போய் விடுவார். தம் நாமத்தின் நிமித்தம் அவர் நீதியின் பாதிலாட்டின் வார்த்தையின்படி அப்பா செழிப்பான இடங்களை கொண்டு வந்து நிறுத்துங்க அப்பா. அப்பா அப்படியே அப்பா தகப்பனே வானம் மன்னாவாள் பிள்ளைங்களை போஷிங்க.
வானமெல்லாம் இறங்கட்டும் ராஜா. மனுஷன் வெறும் தான் சாப்பிடுகின்ற உணவினால் அல்ல, தான் சாப்பிடுகின்ற சத்தான போல அல்ல, தன்னுடைய வருமானத்தால், தன்னுடைய நிலையினால், தன்னுடைய அதிகாரத்தால், தன்னுடைய பதவியினால் அல்ல, தேவனுடைய வாயில புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையால் மாத்திரம் பிழைக்க முடியும் என்று உணரட்டு ராஜா. உணர்வு எதை உண்டாகட்டும் தகப்பனே. என் பலனும் அல்ல, என் ஞானம் அல்ல, உங்க ஆவினால் ஆகும். உங்க ஆவினால் எல்லாம் ஆகும். உம்மாலே எல்லாம் ஆகும். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமே குறைவு ஒன்றுமில்லை. நீரே பெரியவர், நீரே வல்லவர். ஒவ்வொருவரையும் மூடுங்கப்பா, மகிமையினால் மூடுங்கப்பா. உங்க பிரியமில்லாத எல்லா காரியங்களும் அப்பா வாந்தி பண்ணி போட்டு தகப்பனே. ரந்த ராசிக்கு வீராங்கிறவா அசைவாடும் ஆவியானவரே, உள்ளங்களை இல்லங்களை நீர் அசைவாடுங்க. குடும்பங்கள ஊழியங்கள சபைகளை தேவரீர் அசைவாடுங்க. பரமண்டலங்கள் உங்க சித்தம் செய்யப்படுது போல இந்த பூமியிலே ராஜா உங்க சித்தமா செய்யப்படுவதாக, உங்க சித்தமா செய்யப்படுவதாக அப்பா. பாதிப்பட்ட ஒவ்வொரு நரம்புகளை வல்லமை இறங்கட்டும், எலும்புகள் வெள்ள நடையிட்டும், கண்கள் உள்ள எல்லா போராட்டங்களும் மாறி போயிட்டும், கண்கள் உள்ள எல்லா இச்சைகள் ஆவிகள் அப்பா, கண்கள் பாவி கொள்ள எல்லாம் இப்பொழுது எரிக்கப்பட்டு போட்டும், எரிக்கப்படட்டும். மாம்சத்து இச்சைகள், ஜீவனத்து பெருமைகள் இயேசு நாம எரிக்கப்பட்டு போட்டோம் அப்பா. வல்லமை இறங்கட்டும், கால்கள் வல்லமை இறங்கட்டும், எலும்பு தேய்மானங்கள், எலும்பு உடைந்த அனுபவங்கள் எல்லாம் மாறட்டும், ஒன்று சேரட்டும். உடைந்த எலும்புகள் ஒன்று சேரட்டும், உடைந்த உறவுகள் ஒன்று சேரட்டும், பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரட்டும் அப்பா. தன்மையான பிள்ளைகளுக்கு நீங்க வீடுவாசல் ஏற்பட்டு கொடுங்க. கட்டப்பட்ட பிள்ளைங்களோட ஆகட்டும் அப்பா. பரதேசியான பிள்ளைகள் விதைகளுக்கு நியாயம் விசாரிங்க ராஜா. இடும்பு செயலுக்கு நீங்க நியாயத்தை கொடுங்க ராஜா. மகிமை துணியந்தரபல். Hallelujah. Rebraka farabala darabarashi barabanala tudinga. Ola faraka barafala bari bala darabarabashi baraka barabala darabarama. நன்றி அப்பா. ஹalleluya. மகிமையின் பிரசன்னத்தால் நிரப்புங்க, நிரப்புங்க. ரபா ராகா பரஃபலா பரிபா. வர வேண்டிய ப்ரமோஷன் இந்த வாரத்துல வருவதாக தடைகளை இயேசுவின் நாமத்தை உடைக்கிறோம், உடைக்கிறோம். ஆசீர்வாத தடைகளை இயேசுவின் நாமத்தை உடைக்கிறோம். எந்த தடையா இருந்தாலும் இந்த வாரத்துல உடைக்கிறோம், இயேசுவின் ரத்தத்தால் உடைக்கிறோம். இந்த வாரம் பெருக்கத்தின் வாரமா இருக்கட்டும். நிறைவான நன்மை நாள் நிரப்புங்கப்பா. இந்த நாள்ல, இந்த வாரத்துல பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். ரத்தத்துல மூடி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வீடுகளை இயேசுவின் ரத்தத்துல மூடி ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொரு வாகனங்களை இயேசுவின் ரத்தத்துல மூடி ஜெபிக்கிறோம். ராகாபா ராஃபாலாபா ரிகாபா குழந்தைகளை இயேசுவின் ரத்தத்துல மூடி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிசினஸ் ஊழியங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தை இயேசுவின் ரத்தத்துல மூடி ஜெபிக்கிறோம். எதிரான எல்லா வல்லமைகள் எரியட்டும், எல்லா மனுஷிக பொறாமை கிரியைகள், வன்கண் கிரியைகள் எரியட்டும், 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 எரியட்டும். ஒரு சந்தோஷத்தின் வாரமாக இந்த வாரம் இருப்பதாக சொல்லுங்க. ஹalleluya. இந்த வாரம் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். ஆமென். ஹalleluya. ரே பரகா பரஃபல பரபா. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நித்திய காலமெல்லாம். ஆமென். இந்த வாரம் முழுவதும் நன்மை கிருபை மட்டும் தொடரட்டும்பா. நீச்சலாளத்துக்குள்ள கொண்டு போங்க, நீச்சலாளத்துக்குள்ள. ரபா ராகபா ரஃபலபா ரிகபலமா. மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும். எல்லா கட்டுகள் உடையட்டும், எலும்புகள் நரம்புகள்ல கிறிஸ்துவின் ஜீவன் இறங்கட்டும். எல்லாம் புதுசாகட்டும், புது லங்ஸ் உருவாகட்டும். எல்லா கேன்சர் கிருமிகள் எரியட்டும், கிரியைகள் எரியட்டும். எல்லா வேதனைப்படுத்தின எல்லா வேதனைகளும், பலவீனங்களும், வீணான வார்த்தைகளும் இயேசுவின் நாமத்தில் அகன்று போவதாக, எரிந்து போவதாக. ஒவ்வொருவரையும் சுற்றிலும் வேலி அடைத்து ஜெபிக்கிறோம். நல்லா துதிங்க, துதிங்க. வாரத்தின் முதலாவது நாளிலும் ஆமே, இந்த வாரத்துக்கான எல்லா கிருபைகளும் அப்பா ஊற்றி கொண்டு இருக்கிறார். நல்லா பெற்றுக்கோங்க, வாய் தரம். I receive it என்று சொல்லி பெற்றுக்கோங்க. ராபா ராகபா ராஃபா லாபா ரிகாபா லாபா ரிகாபா. காய்ச்சல்ல கஷ்டப்படுற ஒவ்வொருவர் மேல ஜீவன் இறங்கட்டும்.
எல்லா காய்ச்சல் கிருமிகளை எரியட்டும், எல்லா வலு சர்ப்பத்தின் கிரியைகளை எரியட்டும், எரியட்டும், எரியட்டும். பலவீனப்படுத்த ஆவிகளை எரியட்டும், முடக்குவாத ஆவிகளை எரியட்டும், பக்கவாதத்தை உண்டு பண்ற ஆவிகளை எரியட்டும், மலட்டு தன்மைகளை உண்டு பண்ற ஆவிகளை எரியட்டும். ஷாக்கா பர்ராபா எல்லா சோரியாசிஸ் நோய்கள் எரியட்டும், எரிந்து போட்டு. வாந்தி, மயக்கம், தலைவலி எல்லாம் மாறி போட்டும், ஒற்றை தலைவலி மாறி போட்டும். Be healed in the name of Jesus. தேவ மகிமை. ரேப்ராகா ஃபராபா லபா ராகா பராஃபா லபா ரிகா பலபா ரிபா. நன்றி அப்பா. ஹalleluya, ஹalleluya. ஒருவரா பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே இயேசையா. ஒருவரா பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே இயேசையா. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. அப்பா, அற்புதங்களை காண செய்யுங்க. ஒவ்வொரு வாழ்க்கையில் அற்புதம் நடக்கட்டும். என்னென்ன அற்புதங்கள் வேணுமோ இந்த நாள் இயேசுவின் நாமத்தை கட்டவிழ்க்கிறோம். ஐஸ்வர்யத்தை கட்டவிழ்க்கிறோம், ஜீவன் அழியாமையை கட்டவிழ்க்கிறோம், எல்லா மகிமையை கட்டவிழ்க்கிறோம். இன்னும் ஆழத்துக்குள்ள, இன்னும் உங்க சிங்காசனத்துக்கு அண்டையில நெருங்கி சேரணும். பாரு பிராகா ஃபரபல தரபர ஷபரக பலபரிபல மூர ஃப்ரபரபரபல தரபரக பரபர தரபரபர மூர ஃப்ரபர ஷேரபரக பலபரக பரிபரிபரி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹalleluya, ஹalleluya. தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் சுகமளிக்கும் ஆராதனை நடைபெறும். தொடர்ந்து எங்களோடு இணைந்து ஊழியத்தில் கலந்துக்கோங்க. அனைவருக்கு இந்த லிங்கை ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து நம்முடைய பிரேயர் மினிஸ்ட்ரி ஊழியத்திற்காக ஜெபியுங்கள், தாங்குங்கள். கர்த்தர் உங்களை கோடா கோடியாய் பெருக பண்ணுவார். இப்போதும் நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கடந்து போகலாம். வாசிக்கலாம். 1 பேதுரு 2 அதிகாரம். நீங்களோ அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததிகளா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை எடுத்தவங்க வாசிக்கலாம். 1 பேதுரு 2 அதிகாரம். இந்த அதிகாரத்துல சில வசனங்களை தியானிக்க போறோம். ஹல்லேலூயா. ரேப்ராகா ஃபலபரி பலதர பரகா பரபலபா. ஆமென். ரேப்ராகா ஃபலதர. அந்தகாரத்திலிருந்து 14வது வசனத்தை வாசிங்க. அறிவிக்கும்படிக்கு தெரிவிக்கப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாக பரிசுத்த ஜாதி. ஆமென். அவருக்கு சொந்தமான ஜனமாக. ஹல்லேலூயா. அவருக்கு நம்ம எப்படிப்பட்ட ஜனம்? சொந்தமான ஜனம். அவர் நம்மளை எப்படி அழைத்து இருக்கிறார்? அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு. ஆமென், ஆமென். இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார். அந்தகாரத்தில் இருந்த, ஒரு காலத்துல இருள்ல இருந்த நம்மை அவர் ஆச்சரியமான ஒளிக்குள்ள. ஆமென். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் ஆச்சரியமான ஒளி. வேதம் சொல்லுகிறது, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே அந்த ஒளி. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையை பிரகாசிக்க ஒரே ஒருவரால் தான் முடியும். அவரே மெய்யான ஒளியாகி இயேசு. ஹல்லேலூயா. உங்க பிள்ளைங்க வாழ்க்கையை அவர் பிரகாசிக்க பண்ணுவார். உங்க ஆவிக்குரிய ஜீவியத்தை பிரகாசிக்க பண்ணுவார். உங்க பிசினஸ் பிரகாசிக்க பண்ணுவார். உங்க குடும்ப வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணுவார். எல்லா போராட்டங்களையும் அவர் மாற்றுவார். ஏன்னா அவர் அந்தகாரத்திலிருந்து நம்மை இப்போது அவர் ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்து இருக்கிறார். இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? ஆச்சரியமான ஒளியில இருக்கிறோம். ஆமீன். சொல்லுங்க, நாங்க ஆச்சரியமான ஒளியில இருக்கிறோம். ஆமீன். இந்த அவருடைய எதற்காக நம்ம தெரிந்து கொண்டாராம்? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க. சொல்லுங்க, அவருடைய
புண்ணியங்களை, அவர் கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி நமக்காக பட்ட பாடுகளை, அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற சம்பாதித்த அத்தனை ஆசீர்வாதங்களையும் அந்த புண்ணியத்தை அறிவிக்க நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உணர்வு நமக்கு இருக்கணும். அவர் நம்மை தெரிந்ததுக்கு நோக்கமே அவரை நாம் ஹல்லேலூயா அறிவிக்கணும். எப்படிப்பட்ட கூட்டமா தெரிந்து கொண்டாராம்? வாசிக்கலாம் ஒவ்வொன்னா. ஆமென். ஒளி நடத்திற்கு புள்ளியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. ஹல்லேலூயா. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவர் யாரு? சிலர். அந்த சில கூட்டத்துல கர்த்தர் நம்ம வச்சிருக்கிறார். ஆமென். இந்த பூமியில 800 கோடிக்கு மேல ஜனங்கள் இருக்காங்க, ஆனா ஒரு சில கூட்டத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். எதற்காக? அவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்காக. நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. எவர்களை அழைத்தாரோ அவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் கிருபையாய் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இயேசுவுக்கு எத்தனையோ சீசர்கள் இருந்தாங்க, ஆனா 12 பேர் ஆண்டவர் தெரிந்து கொண்டு உலகமெங்கும் அனுப்பி இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க. ஆமென். நீங்க சொல்லுங்க, நான் ஆமென், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அடுத்தது ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். ராஜரீகம். ஆமென். ராஜரீகம் அதிகாரமுள்ள ஒரு ஆசாரிய கூட்டம். ஹல்லேலூயா. ஏதோ நம்ம சும்மா ஒரு கூட்டம் கிடையாது. ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், ராஜரீகம் பண்ற ஒரு கூட்டம். அவர் ராஜரீகம் பண்றார் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்கள். ஹல்லேலூயா. சத்துருக்கள் தத்தளிப்பார்கள். ஆண்டோடைய அவர் ராஜரீகம் பண்ணும்போது அவருடைய பிள்ளைங்க மகிழ்வாங்க, ஆனா அவருடைய சத்துருக்கள் தத்தளிப்பாங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் நம்ம மேல ஊத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ராஜரீகம் பண்ற அபிஷேகம். ஆமென். ராஜரீக அபிஷேகம். ராஜரீக ஆசாரியர்கள். நம்ம ஏதோ சாதாரணமானவர்கள் அல்ல, ராஜரீக ஆசாரியர்கள். அவருக்கு ஒப்பாக நம்மளை மாற்றி இருக்கிறார், அவரை போல மாற்றி இருக்கிறார். அவருக்குள்ள இருக்கிற அத்தனை அதிகாரத்தையும் அத்தனை கிருபையும் தேவன் இன்னைக்கு நமக்குள்ள வச்சு என்ன சொல்றார்? நீ ஆளுகை செய். ஹல்லேலூயா. ஆதாமுக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் உண்டு பண்ணிட்டு அவன் கையில அந்த பூமியை கொடுத்து சொன்னார், நீ ஆண்டு கொள். ஹல்லேலூயா. நீ ஆண்டு கொள். ஆனா ஆதாம் அதை இழந்துட்டான், பிசாசுட்ட கொடுத்துட்டான். ஆனா திரும்ப இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்து பிசாசின் தலையை நசுக்கி மரணத்துக்கு அதிபதியாகிய பிசாசை அவர் மரணத்தினால் அழித்து இன்னைக்கு நித்திய காலமெல்லாம் மரண பயத்தில் இருக்கிற நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவன் இழந்த அதிகாரத்தெல்லாம் திரும்ப நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு ராஜரீக அபிஷேகம், ராயல் பிரீஸ்ட். ஹல்லேலூயா. ராஜரீக அபிஷேகத்தை கர்த்தர் இன்னைக்கு நமக்குள்ள வச்சிட்டார். அந்த உணர்வு நமக்குள்ள இருக்கணும். நான் ஆளுகை செய்கிறேன், நான் ஆளுகை செய்கிறேன், இந்த பூமியை நான் ஆளுகை செய்கிறேன். நீங்க இருக்கிற ஏரியாவை சொல்லுங்க, நான் என் பட்டணத்தை, நான் என் ஏரியாவை நான் ஆளுகை செய்கிறேன். ஹல்லேலூயா. நம்ம நினைச்சாதான் அந்த பூமியில எதையும் செய்ய முடியும். ஒரு சட்டத்தை கொண்டு வரணும்னா நம்ம நினைச்சாதான் முடியும், நம்ம நினைச்சா மாத்த முடியும். ஏன்னா ராஜரீக அபிஷேகத்தை கர்த்தர் நமக்குள்ள வச்சிட்டார். நாம் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். தொடர்ந்து வாசிக்கலாம். அடுத்தது பரிசுத்த ஜாதி. ஆமென். நம்மெல்லாம் யாரு? பரிசுத்த ஜாதி. ஹல்லேலூயா. ஒரு காலத்துல எப்படி இருந்தோம்னா உளையான சேற்றுல கிடந்தோம், ஆனா இன்னைக்கு அவர் ரத்தத்தை சிந்தி கிருபையாய் அவர் ரத்தத்தால கழுவி இன்னைக்கு சுத்திகரித்து இன்னைக்கு ஒரு பரிசுத்த ஜாதியாக, நீதிமானாக, பிள்ளையாக கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். இது என்னது? அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. அவருடைய ரத்தத்தினால் நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். பெருமை பாராட்ட ஒன்றுமே இல்ல. சொல்லுங்க, சுயநீதி எல்லாம் அழுக்கான கந்த அப்பா, உங்க கிருபை, உங்க கிருபையினால் நாங்க இன்னைக்கு பரிசுத்த ஜாதி. இன்னைக்கு நம்ம யாரு? பரிசுத்த ஜாதி. ஆமென். தேவன் பரிசுத்தமாக்கினதை அசுத்தம் என்று சொல்லாத. ஆண்டோடைய சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் நம்ம ஒரு பரிசுத்த ஜாதின்னு நமக்குள்ள அந்த எண்ணம் இருக்கணும். ஹல்லேலூயா. அவரை போல இருக்கிறோம், அவரை போல நம்ம பரிசுத்த ஜாதியா இருக்கிறோம், அவரை போல சுத்தவான்களா இருக்கிறோம். பரிசுத்தமா இருக்கிறவன் என்ன பண்ணணும்? இன்னும் பரிசுத்தமாகணும். ஹல்லேலூயா. அதுதான் நம்முடைய
வாஞ்சை. ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் நான் பரிசுத்தமா ஜாதி, நான் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறேன். ஆனா என்ன செய்யணும்? இன்னும் பரிசுத்தமாகணும். ஹல்லேலூயா. இன்னும் உங்க ரத்தத்தால கழுவுங்க டாடி. இன்னும் என்ன பரிசுத்தமாக்குங்கப்பா. இன்னும் ஆழத்துக்குள்ள கொண்டு போங்கப்பா. இன்னும் உங்களை போல மாற்றுங்கப்பா. அதுதான் நம்முடைய ஏக்கமா இருக்கணும். தொடர்ந்து வாசிக்கலாம். அவருடைய சொந்தமான ஜனம். ஆமென். பூமியில எத்தனை கோடி ஜனங்கள் இருந்தாலும் இன்னைக்கு நம்ம தான் அவருக்கு சொந்த ஜனம். ஹல்லேலூயா. அவருக்கு சொந்த ஜனமா இருக்கிறோம் நம்ம. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை. ஒரு காலத்துல ஒரு கூட்ட ஜனங்களை அவர் சொந்த ஜனமாய் தேர்ந்து கொண்டு அவர் பயங்கரமான காரியங்களை செஞ்சாரு. அவங்களுக்காக செங்கடலை பிளந்தாரு. அவங்களுக்காக எரிகோவை தகர்த்து போட்டாரு. அவர்களுக்காக வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தாரு. இன்னைக்கு அவர் ரத்தத்தினாலே அவர் நமக்காக பூமியில இறங்கி வந்து மரித்ததினால் இன்னைக்கு அவர் கிருபையா நம்மை சொல்லுங்க, என்னை, என் குடும்பத்தை அவர் சொந்த ஜனமாக தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எங்கோ நான் சொல்லுங்க, அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நீழலாய் மாறிவிட்டு. நன்றி அப்பா, உமக்கு நன்றி. உள்ள தாழ்த்துன்னு சொல்லுங்க. அப்பா உமக்கு நன்றி. ஆமா, இன்னைக்கு அவருடைய சொந்த ஜனமாக, அவருடைய செல்ல பிள்ளைகளாக ஹல்லேலூயா நம்ம மாற்றிட்டார். ஹல்லேலூயா. அப்பா பிதாவேன்னு கூப்பிடுற புத்திர சுவிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்துட்டார். இன்னைக்கு நம்ம தைரியமா வந்து சிங்காசனத்துக்கு முன்பாக நின்னு அப்பான்னு கூப்பிடுறேன். அந்த கிருபையை இன்னைக்கு அவருடைய ரத்தத்தின் மூலமாய் சொல்லுங்க, அவருடைய ரத்தத்தின் மூலமாய் நாம் பெற்றிருக்கோம். ஏதோ நம்முடைய நீதினால் அல்ல, நம்முடைய நற்கிரியையினால் அல்ல, அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. நன்றியப்பா. நாம் பரிசுத்த கூட்டம். தொடர்ந்து வாசிக்கலாம். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனமா இருக்கவில்லை, இப்போது அவருடைய ஜனங்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. முன்னே நாம எப்படி இருந்தோம்? தூரமா இருந்தோம். ஹல்லேலூயா. முன்னே தூரமா இருந்த நீங்கள் அவருடைய கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தினால் சமீபமாயிட்டீங்க. இன்னைக்கு அவரோடு சமீபமாயிட்டோம், ஒப்புரவாயிட்டோம், அவருடைய பிள்ளையா மாறிட்டோம். ஹல்லேலூயா. ஒரு காலத்தில் இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறமா இருந்தோம், வாக்குத்தத்தத்துக்கு அந்நியர்களா இருந்தோம். ஹல்லேலூயா. நமக்கு தேவனற்றவர்களா இருந்தோம்னு சொன்னோம். வேதம் சொல்லுங்க, தேவனற்றவர்களா இருந்தோம். கடவுள் நமக்கு கிடையாது. நம்ம முன்னோர்கள் எதெல்லாமோ மனசுல நினைச்சதெல்லாம் செஞ்சு, மைண்ட்ல வந்ததெல்லாம் நினைச்சு ஒரு பொம்மையை செஞ்சு வச்சு வணங்கிட்டு இருந்தா. ஆனா இன்னைக்கு அவருடைய சொந்த ஜனமா இருக்கோம். அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. முன்னே தூரமா இருந்தோம், முன்னே தேவனற்றவர்களா இருந்தோம், முன்னே இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பான இருந்தோம், வாக்கு தத்தத்துக்கு அந்நியர்களா இருந்தோம். வாக்கு தத்தத்துக்கு நம்ம எல்லாம் யாரு? அந்நியர்கள். ஹல்லேலூயா. அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும்தான் வாக்கு தத்தம், நமக்கெல்லாம் கிடையாது. ஆனா இன்னைக்கு இயேசுவுடைய கிருபையால, அவர் ரத்தம் சிந்தி நமக்காக மரித்ததினால வேதத்தில் உள்ள அத்தனை வாக்கு தத்தங்களும் நமக்கு சொந்தம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, எனக்கு சொந்தம், என் பிள்ளைங்களுக்கு சொந்தம், என் குடும்பத்துக்கு சொந்தம். ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நமக்கு சொந்தமா மாறிட்டு, இன்னைக்கு நம்ம வாக்குத்தத்தத்தை வச்சு ஜெபம் பண்றோம், விசுவாச வார்த்தையை பேசுறோம். எல்லாம் அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. எல்லாம் அவருடைய தியாகம். அவர் ரத்தம் சிந்தி எழுதி கொடுத்துட்டார் கையில. ஹல்லேலூயா. அதை நம்ம என்ன செய்யணும்? வாசிக்கணும். ஒவ்வொரு நாள் வேதத்தை வாசிக்கணும், தியானிக்கணும், ஆவியில வளரணும். ஹல்லேலூயா. நமக்குள்ள அந்த உணர்வு இருக்கணும். முன்னே தூரமா கடந்தோம், ஆனா அந்த நமக்குள்ள பெருமை வந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. கிருபை, கிருபை. நான் இதை செஞ்சனால நீதிமான் ஆயிட்டேன்னு ஒண்ணுமே கிடையாது. அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. ஒரு காலத்துல புறஜாதினா இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லுவாங்களாம், யூதர்கள் சொல்லுவாங்களாம், நரகத்துல விறக எரிக்க பயன்படுறதுதான் ஒரு புறஜாதின்னு அவ்வளவு கேவலமா நம்மள நினைச்சாங்க. ஆனா அப்படிப்பட்ட நம்மை தேவன் ரட்சித்து அவருடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறார். நாம் பெருமை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது.
என் முழங்கால்ல தான் சாதிச்சேன்னு சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க மூளை செய்யாதத முழங்கால் சாதிக்கும். அது இந்த பெருமை. என்ன பெருமை பாருங்க, அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. முழங்கால்லாம் ஒண்ணுமே கிடையாது. முழங்கால் போடுறது அவர் மேல அன்புனால நம்ம முழங்கால ஜெபிக்கணும், அவர் ஆராதிக்கணும், ஜெபிக்கணும். அது உண்மைதான். ஆமென். ஆனா என்னைக்குமே அத பெருமையா சொல்லிடவே கூடாது. ஹல்லேலூயா. அவரை குறித்து, சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றை குறித்தும் மேன்மை பாராட்ட மாட்டேன். உலகம் எனக்கு சிலுவையில அறையப்பட்டிருக்கிறது. நானும் உலகத்துக்கு சிலுவையில அறையப்பட்டிருக்கேன். பெருமை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. எல்லாமே சிலுவை, எல்லாமே அவருடைய தியாகம். தொடர்ந்து வாசிக்கலாம் அடுத்த வசனம். ஹல்லேலூயா. முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களா இருந்தீங்க, இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களா. இப்ப நமக்கு அவர் என்ன பண்ணிட்டார்? இரக்கத்தை கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. ஆமென். அவர் நமக்கு எப்படி இருக்கிறார்? இரக்கம் உள்ளவராக. ஹல்லேலூயா. அவருடைய இரக்கம், அவருடைய பேரன்பு, கிருபை தான் இன்னைக்கு நம்ம அவருடைய பிள்ளையா மாற்றி இருக்கோம். இன்னைக்கு அவருடைய எல்லைக்குள்ள கொண்டு வந்துட்டார், காணியாட்சிக்குள்ள கொண்டு வந்துட்டாரு. அவருடைய உரிமை சொத்தை நமக்கு கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. அவர் நம்மை உரிமை சொத்தாக மாற்றிட்டாரு. அவருடைய எல்லா ஐஸ்வர்யத்துக்கும் நம்ம இப்போ சொந்தக்காரர்கள். ஹல்லேலூயா. அப்பாக்கு நம்ம சொந்தமாயிட்டோம்னா அவருடைய எல்லா ஆசீர்வாதத்திற்கும் நம்ம சொந்தம். ஹல்லேலூயா. நமக்கு கிடைக்காதது ஒண்ணுமே கிடையாது. அவர் சொல்லிட்டார், என் நாமத்தினால நீங்க எதை கேட்டாலும் தருவேன். ஹல்லேலூயா. என் பிள்ளைங்க எதை கேட்டாலும் செய்ய. ஒருத்தர் அவருடைய செல்ல பிள்ளை என்ன விரும்பினாலும் கொடுத்துருவார். அதுதான் இன்னைக்கு நம்ம அவருக்கு செல்ல பிள்ளைங்கள். ஹல்லேலூயா. ஏசப்பாக்கு சொல்லுங்க, நான் ஏசப்பாக்கு செல்ல பிள்ளை. அவர் எனக்கு இரக்கமுள்ள தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மனக துருக்கமுள்ள தேவனா இருக்கிறார். அவர் போற இடத்தெல்லாம், அந்த பூமியில வாழ்ந்த நாட்கள்ல போன இடங்கள்லாம் ஒவ்வொருவரையும் பார்த்து என்ன பண்ணாரு? மனதுருகினார். ஹல்லேலூயா. ஒருத்தர் மேலையும் கோவப்படல. ஹல்லேலூயா. 38 வருஷம் வியாதியா கிடக்கிறான். இது உன் பாவம் தான் அவர் சொல்லல. ஹல்லேலூயா. சுகமாக சொன்னார். ஹல்லேலூயா. 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ வஸ்திரத்தை தொட்டுட்டார். உடனே அவர் கோபப்படல. ஹல்லேலூயா. மகளே, உன் விசுவாசம் பெரியது, உன் வேதனை நீங்கி சுகமாறுன்னு சொன்னார். எவ்வளவு அன்புள்ள தேவன், இரக்கம் உள்ள தேவன். இன்னைக்கு அவருடைய இரக்கம் நமக்கு கிடைச்சிருக்கு. ஹல்லேலூயா. சொல்லுங்க, அவருடைய இரக்கம் என் மேல, என் பிள்ளைங்க மேல, என் சந்ததி மேல இருக்கு. அது ஒரு நாள் எங்களை விட்டு விலகாது. அவருடைய கிருபை மாறாது. மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும், என் அப்பாவுடைய அன்பு, பேரன்பு, கிருபை ஒரு நாள் மாறாது. ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கலாம். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாக்கு விரோதமாக போர் செய்கிற மாம்சத்தின் இச்சையை விட்டு விலகி புறஜாதிகள் உங்கள் அக்கிரமக்காரர்கள் என்று விரோதமாய் பேசுகிற விஷயத்திலே அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களா இருங்கள். ஹல்லேலூயா. நம்ம எப்படி இருக்கணும்? நல் நடக்கை உள்ளவர்களா இருக்கணும். ஆமீன். ஆத்துமாக்கு விரோதமாய் போர் செய்கிற இச்சையை விட்டு விலகணும். ஆமீன். ஆத்துமாக்கு விரோதமாக, நம்ம சிந்தனைக்கு விரோதமாக பிசாசு இச்சையை விதைச்சுக்கிட்டே இருப்பான். ஹல்லேலூயா. போராடிக்கிட்டே இருப்பான். ஒருத்தனுடைய சிந்தனை தெளிவா இருந்துச்சுன்னா அவன் வாழ்க்கை தெளிவா மாறிடும். ஹல்லேலூயா. எண்ணங்கள் நல்லா இருந்தா அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. எனவே பிசாசு முதல்ல என்ன பண்றான்? எண்ணத்துலதான், எண்ணங்கள்ல களைய விதைக்கிறான். தேவையில்லாத எண்ணங்களை, சிந்தனைகளை, அவிசுவாசங்களை, இச்சைகளை விதைச்சு இன்னைக்கு ஜனங்களை விழ பண்ணிக்கிட்டு இருக்கிறான். எனவே நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஹல்லேலூயா. ஆத்துமாக்கு விரோதமா போராடுற அந்த பிசாசை நம்ம ஜெபம் பண்ணணும். ஆவியில ஜெபிச்சு 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 இயேசுவின் நாமத்தை எரிக்கிறேன் மேற்கொள்ளணும். ஹல்லேலூயா. உங்கள் மனதின் அறையை நம்ம கட்டணும். ஹல்லேலூயா. மைண்ட் ஒரு ரூம் மாதிரி, அதை கட்டி அப்படியே ஏசப்பாக்கு நேரையா கொண்டு போகணும். ஹல்லேலூயா.
நம்ம இருதயத்துல வேற எண்ணங்களுக்கு இடம் கொடுத்துடவே கூடாது. அக்கிரமக்கார புறஜாதிகர் இன்னைக்கு கிறிஸ்தவங்களை எந்தெந்த காரியத்துல கிறிஸ்தவன் இப்படி இருக்கிறான், அக்கிரமக்காரன் சொல்றானோ அந்தந்த காரியத்தெல்லாம் நம்ம எப்படி இருக்கணும், நம்மளை சரி பண்ணணும். ஆமென். ஆண்டோடைய சமூகத்துக்கு வந்துட்டு இந்தந்த காரியம் இன்னைக்கு அவங்க நம்மளை பார்த்து சொல்றாங்க, இதை நாம சரி பண்ணணும்னு சொல்லி ஆண்டோடைய ரத்தத்தால கழுவப்பட்டு நம்ம ஒப்புரவாகி ஆமென் நல் நடக்கை உள்ளவர்களாக மாறணும் என்று வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. இதே அதிகாரத்துல முதல் வசனம் வாசிக்கலாம். இப்படி இருக்க கர்த்தர் தயை உள்ளவர்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்க்கணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையாருங்கள். ஆமென். நம்ம எதுல வாஞ்சையா இருக்கணும்? ஞான பாலாகிய வார்த்தை. ஆமென். புதிதா பிறந்த குழந்தை எப்படி அந்த தாய் எப்படி பால் கொடுப்பான்னு அந்த ஏக்கத்தோட இருக்கும். ஹல்லேலூயா. அதே போல நமக்குள்ள ஒரு வாஞ்சை வேணும். ஆமென். ஆண்டோடைய வார்த்தையினால் தான் நம்ம மேற்கொள்ளணும் இப்படிப்பட்ட காரியங்கள். ஹல்லேலூயா. அவர் தயை உள்ளவர் என்பதை நாம் ருசி பார்த்திருக்கிறோம். அது உண்மையானால் நம்ம இந்த வசனத்துல வாசிச்சோம்ல, இந்த காரியங்கள் ஏதாவது அப்பா எனக்குள்ள இருக்குதான்னு ஆராய்ஞ்சு பார்க்கணும். எனக்குள்ள இப்படிப்பட்ட கிரியைகள் இருக்கா, இருந்தா என்ன மன்னிங்கப்பா, உங்க ரத்தத்தால கழுவுங்க, என்ன உங்களை போல மாத்துங்கன்னு சொல்லி ஆண்டோடைய ரத்தத்தால கழுவப்பட்டு ஆண்டோடைய வார்த்தை மேல வாஞ்சையா இருக்கணும். ஹல்லேலூயா. இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எப்படி இருப்பானா? நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். சொல்லுங்க, நாங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். செய்யற ஒவ்வொரு தொழிலும் வாய்க்கும், ஊழியம் வாய்க்கும். ஆமீன். ஆமா, வேதத்தை தியானிப்போம். ஆமீன். அவருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அவங்களுக்கு என்னது? இடரல் கிடையாது. ஹல்லேலூயா. எனவே ஆண்டோடைய வேதத்தை தியானிங்க. அவருடைய களங்கமில்லாத ஞான பால் மேல நமக்கு வாஞ்சை இருக்கும். நமக்கு எப்பவுமே என்ன பண்ணணும்னா, நமக்குள்ள அந்த வாஞ்சை இருக்கும். எப்ப நம்ம ஆண்டோடைய சமூகத்தை தேடலாம், எப்போ நேரம் கிடைக்கும் ஆண்டோடைய சமூகத்துல நான் காத்திருக்கலாம், எப்போ அவருடைய வார்த்தையை கேட்கலாம், எப்போ அவருடைய வார்த்தையை தியானிக்கலாம்னு சொல்லி நமக்குள்ள அந்த வாஞ்சை இருக்கணும். அப்படிப்பட்ட வாஞ்சையை நமக்கு கேட்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அப்பா எனக்கு இந்த வாஞ்சையை தாங்கப்பா, உலகம் என்ன எனக்கு வேண்டாம்ப்பா. நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் எப்படி இருக்கும், எப்போ போய் தவறான காரியங்கள் செய்யலாம், நண்பர்களை பார்க்கலாம், அப்படிதான் இருக்கும். ஆனா என்னைக்கு நம்ம அவருக்குள்ள வந்துட்டோமா, வாஞ்சையெல்லாம் அவர் தான். வாஞ்சையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. சொல்லுங்க, ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. நமக்கு தேவையெல்லாம் அவரா மாறிடுவார். ஹல்லேலூயா. நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், மறுபடி பிறந்துட்டோம்னா நம்ம வாஞ்செல்லாம் அவராதான் இருக்கணும், அவருடைய வார்த்தையாதான் இருக்கணும். உலகம் என்ன இருந்தா இன்னைக்கு ஆண்டோடைய சமூகத்துல அப்படியே ஒப்பு கொடுங்க. அப்பா எனக்கு இது வேண்டாம், இந்த உலகம் என்ன வேண்டாம், உலக கவலை எனக்கு வேண்டாம், உலக காரியம் எனக்கு வேண்டாம், உங்க சமூகம் எனக்கு போதும். ஹல்லேலூயா. உம்மோடு நான் பழகணுமே, உம்மோடு நான் நடக்கணுமே, உந்தன் சித்தம் செய்யணுமே. என் அன்பே என் உயிரே, நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் என் வாஞ்சையெல்லாம் நீரே. சொல்லுங்க, நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் என் வாஞ்சையெல்லாம் நீரே. உம்மோடு நான்
நடக்கணுமே, உம்மோடு நான் பழகணுமே, உங்க சித்தம் செய்யணுமே, என் அன்பே என் உயிரே. ஹல்லேலூயா. திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பாடிமை எப்போது வாஞ்சியா இருக்கும். சகல விதமான துர்க்கிரியைகளை நம்ம விட்டு என்ன பண்ணணும்? விளக்கிடணும். ஆமென். வேதம் சொல்லுகிறது, நம்மை அழைத்தவர் பரிசுத்தர். ஆகையால் நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் எப்படி இருக்கணும்? பரிசுத்தரா இருக்கணும். ஆமென். நீங்கள் பரிசுத்தமாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கிற. நம்ம என்ன பண்ணணும்? பரிசுத்தமாகணும். இன்னும் பரிசுத்தமா. ஏற்கனவே நம்ம பரிசுத்த ஜாதி தான். அந்த உணர்வு இருக்கணும். பாவத்திலிருந்து விடுதலை ஆயிட்டோம், நான் பரிசுத்த ஜாதி. ஆனா இது போதாது. இன்னும் சொல்லுங்க, இன்னும் பரிசுத்தமாகணும். இன்னும் அப்பாவோட நெருங்கி சேரணும். இன்னும் நமக்குள்ள அந்த உணர்வு வரணும். ஆத்துமாவுக்கு விரோதமா போர் செய்கிற அந்த இச்சையை ஜெயிக்கணும். ஹல்லேலூயா. ஜெயிக்கணும். அதுக்குதான் கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? வார்த்தை, அபிஷேகம். ஹல்லேலூயா. அப்படியே ஜெபிப்போம். ரபா ஒப்பு கொடுங்க. ரபா கொஞ்ச நேரம் அப்படியே நல்லா மேற்கொண்டு ஜெபிக்க போறோம். ராகாபா ராஃபா லாபா ரிகாபா. அப்ப அந்த வசனத்துல எல்லாம் நாங்க தியானித்த வார்த்தையில காணப்படுகிற இப்படிப்பட்ட சுபாவங்கள் எங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா இப்ப கழுவுங்கப்பா, கழுவுங்க. அப்படிப்பட்ட கிரியைகள்லாம் எரியட்டும், 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 எரியட்டும். கல்வாரி அன்பினால் நிரப்புங்க. உம்மை போல மாத்துங்க, உம்மை போல மாத்துங்கப்பா, உம்மை போல மாத்துங்க, மறுமாக்குங்க. பழுதான பகுதிகள் எல்லாம் இப்போ புதுசா மாறுது. வருவேன் என்றவர் தாமதியாரே, வந்திடும் வேளை நெருங்கிடுதே. வருவேன் என்றவர் தாமதியாரே, வந்திடும் வேளை நெருங்கிடுதே. கரை திரை இல்லாத மணவாட்டியா, கரை திரை இல்லாத மணவாட்டியா, நிறைவாய் உம்மை சந்தித்திடவே சீயோனே, சீயோனே உன் வல்லமையை இன்று தரித்துக்கொள். உன்னேசா வருகிறார், வருகிறார், வருகிறார். அவர் சீக்கிரம் வரப்போறார். சந்திப்பின் நாள்ல புறஜாதி நம்மளை பார்த்து என்ன சொல்லும்? சாட்சி சொல்லணும். ஹல்லேலூயா. அவர் வரும்போது உங்க பிள்ளைங்க எப்படி செஞ்சாங்கன்னு புறஜாதி மக்கள் என்ன சொல்லக்கூடாது? குற்றம் சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. சந்திப்பின் நாளிலே தேவனை அவங்க என்ன பண்ணணும்? மகிமைப்படுத்தணும். ஹல்லேலூயா. நீர் பரிசுத்த, உங்க பிள்ளைங்கள் பரிசுத்தமா இருந்தாங்க, எங்களுக்கு நல்லது செஞ்சாங்க, இன்னைக்கு அவங்க மூலமா தான் நாங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அவங்க சாட்சி சொல்லணும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட கிருபையை தேவன் நமக்கு தருவாராக. அப்பா பிதாவை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம், ரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அதனால இந்த சுகமணிக்கு ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி ரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கொடா கொடியா பெருகட்டும். தொடர்ந்து உங்க பிரசனத்துக்குள்ள மறைத்து பாதுகாத்துக்கோங்க. தேவைகளை எல்லாம் சந்திங்க. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார் என்ற வார்த்தையின்படி எல்லா குறைவுகளும் இப்பொழுதே நிறைவாகட்டும். நிறைவான நன்மையினால் நிரப்புங்கப்பா. புது பலத்தினால் நிரப்புங்க, ஆரோக்கியத்தினால் நிரப்புங்க, ஐஸ்வர்யத்தினால் நிரப்புங்க, சாகாமை அழியாமை ஜீவன் அழியாமையினால் நிரப்புங்க. ஒவ்வொரு சரீரமும் ஆவி ஆத்மா சரீரம் மருவமாகட்டும். எல்லா மகிமை மக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. God bless you.